ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஃப்ட் பாஸ் பேஸில் ஒரு சின்ன டூல் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு போன டுட்டோரியலில். அது பார்க்க போகிறோம். அது கூடவே கிராம் ஃபோனுன்ற பழைய காலத்து ரேடியோ மாடலோட ஃபனல் ஷேப்பு இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஃபனல் ஷேப்பை நம்ம எப்படி மாடல் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் பேர் பியூரெஃப். யாருக்கும் வேணும்னா பியூரெஃப் அப்படின்றத அடிங்க. அதுக்கு ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, பியூரெஃப். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைல் போய்க்கலாம், நியூ பார்ட், அப்புறம் ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு டிஃபால்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த லாஃப்ட் பாஸர் பேஸில் அந்த சென்ட்ரலைன் டூல் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாடல் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஸ்கெட்ச் போய்க்கலாம். ஸ்கெட்சில் போய்ட்டு டாப் லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். லாஃப்ட் ஃபியூச்சருக்கு 2 ப்ரொஃபைல் தேவை. சர்க்கிளை கொஞ்சம் ஆஃப்செட் பண்ணி வரைகிறேன். அதுக்கு மீனிங் என்னன்றது உங்களுக்கு லாஃப்ட் யூஸ் பண்ணும்போது தெரியும். ரைட் லைன், Ctrl 8, ஓகே பண்ணிடுவோம். இப்போ லாஃப்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். லாஃப்ட் யூஸ் பண்ணும்போது 2 ப்ரொஃபைல் இருக்கணும். 2 ப்ரொஃபைல் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஆனால் நான் எனக்கு ரெக்குவயர்மெண்ட் எப்படின்னா, இதோட கர்வில் இப்படி இதோட பாத்து எப்படி இருக்குன்னா, இப்படி வந்து இப்படி இருக்கணும். அதுக்கு நான் வந்து சென்டர்லைன் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் அதை அட்டைன் பண்ண முடியும். அதுக்காக நான் இதை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் வந்து நார்மல் ஸ்கெட்ச் யூஸ் பண்ண போகிறதில்ல, 3D ஸ்கெட்ச் யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால் 3D ஸ்கெட்ச் கிளிக் பண்ணிங்க. எப்பவும் போல் ஸ்ப்ளைன், சென்டர் பாயிண்ட், எஸ்கேப். அடுத்து இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பாயிண்ட் கிடச்சிரும். சைடு வியூவில் பார்க்கலாம். நம்ம இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு பாத் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபியூச்சரை செக் பண்ணி பார்க்கலாம். லாஃப்ட் இதை கேன்சல் பண்ணிடுங்க. நம்ம சென்டர் லைன் தான் கொடுக்க போகிறோம். ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்க. இந்த டாட் பாயிண்ட்டை வச்சு நீங்கள் இதோட கண்ட்ரோலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டர் லைன் பேராமீட்டர், சென்டர் லைனை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் நம்ம வந்து இப்போ கற்றுக்கிட்ட ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சர் யூஸ் ஆகுற மாதிரி நம்ம இந்த ஃபனல் ஷேப்பை மாடல் பண்ண போகிறோம். வாங்க எல்லாம் சேர்ந்து வந்து மாடல் பண்ணலாம். ஃபைல் போங்க, நியூ பார்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச் போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன வரைய போகிறோம்னா, இதோட ப்ரொஃபைல் மட்டும் வரைய போகிறோம். இது டாப் லைன் ஒரு பிளைன் வச்சுக்கோம். அடுத்து ஆஃப் செட் பண்ணிவிட்டு இந்த பாட்டம் சர்க்கிள் இதை ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டாப் லைனு, கீழே உள்ள சர்க்கிள் வரைகிறோம். இந்த இடத்துல உள்ள கிராஸ் செக்ஷன் சர்க்கிளாக இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதை நம்ம வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே மேலே உள்ளது வரையணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த டாப் லைனை ஆஃப் செட் பண்ணணும். கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணால் லைன் கிடச்சிரும். ஓகே கொடுத்துருங்க. அதில் ஸ்கெட்ச் பண்ணலாம். Ctrl 8. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சர்க்கிளை செலக்ட் பண்ணுறோம். சர்க்கிளை செலக்ட் பண்ணி டாப்பில் உள்ள அளவுக்கு நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சர்க்கிள் வரைகிறோம். வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு இந்த லைன்ஸ் இருக்குல்ல, இந்த லைன்ஸ்க்காக ஒர்க் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணுறோம், எஸ்கேப் பண்ணிக்கிறோம். இதை வந்து சர்க்குலர் பேட்டர்ன் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிட்டு எதை சர்க்கிள் பேட்டர்ன் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிங்க. அந்த லைன் தான் நமக்கு வேணும். மொத்தம் ஒரு 10 டிவிஷன் கொடுத்துக்கலாம். 10 கொடுத்தா வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஓகே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதோட எட்ஜுக்கு வந்து என்ன ஷேப்பில் இருக்குது பாருங்கள். லைட்டாக ரவுண்ட் ஷேப் இல்லாமல் கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த ஷேப்பை இங்கே வரைய போகிறோம்.
ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ட்ரிம் என்டிட்டி, ட்ரிம் இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், பேட்டர்ன் பண்ண போகிறோம். சர்க்குலர் பேட்டர்ன் கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணுறோம். மொத்தம் 10 இன்ஸ்டன்ஸ் நமக்கு 10 கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்து அந்த மாதிரி ஷேப்பு கிடச்சிரும். நமக்கு தேவையான 2 ப்ரொஃபைல் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஷேப்பை டிஃபைன் பண்ணலாம். லாஃப்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு ப்ரொஃபைல் நமக்கு கிடச்சிரும். ஆனால் நமக்கு தேவை எப்படின்னா ஒரு கர்வியான ஒரு கர்வேச்சர் மாதிரி ஒரு ஷேப் வேணும். இந்த மாதிரி வளைஞ்சிருக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் எண்டில் நார்மல் டு த ப்ரொஃபைல் இந்த மாதிரி ஒரு ஏரோ கண்ட்ரோல் உங்களுக்கு கிடச்சிரும். ஜஸ்ட் லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா ஷேப் கொஞ்சம் மாறிக்கும். உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தின் ஃபீச்சர் எனேபிள் பண்ணிங்க. தின் ஃபீச்சர் எனேபிள் பண்ணிட்டா இந்த மாதிரி உங்களுக்கு திக்னஸில் கிடைக்கும். ஸோ ஓகே பண்ணிக்கலாம். ஓகே பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு மாடல் கிடச்சிரும். நெக்ஸ்ட் இந்த பேஸ் எப்படி வரைகிறோம், இதை வந்து சென்டர்லைன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி வரைய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த போர்ஷனை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கு டாப் லைன் செலக்ட் பண்ணுறோம். ஸ்கெட்சு கண்ட்ரோல் 8 ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் சர்க்கிள் வரைகிறோம். வரைஞ்சிட்டு எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் போயிட்டு பாசார் பேஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம டபுள் டிரெக்ஷன் கொடுத்துக்கலாம். டபுள் டிரெக்ஷன் கொடுத்துட்டு ரெண்டாவது டிரெக்ஷனை கொஞ்சம் லென்த்தியாக வச்சுக்கலாம். நம்ம சரி ஓகே கொடுத்துக்குங்க. இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்காக எந்த பிளைனில் வரைய போகிறோன்னா ரைட் பிளைனில் போயிட்டு வரைகிறோம். ஸ்கெட்ச் போகிறோம். கண்ட்ரோல் 8 ப்ரெஸ் பண்ணிக்கங்க. எப்பவும் போல் இதை கிராஸாக எப்படி கட் பண்ணுறோம், இப்படி கிராஸாக கட் பண்ண போகிறோம். ட்ராயிங்கில் உள்ள மாதிரியே நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். சைடாக வச்சுங்க. இப்படி கட் பண்ணி எடுக்கணும். இப்படி கட் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்கெட்சு வரைஞ்சிக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்க யூஸ் பண்ண போகிறது எக்ஸ்ட்ரூட் கட்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சைடு தான் கட் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ இதில் போய்ட்டு மிட் பிளைன் செலக்ட் பண்ணியிருக்கேன். 2 சைடு வரும். இதை பிடிச்சி இப்படி இழுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக கட் ஆயிரும். ஜஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக கிடைக்கும். இந்த இடத்துல உள்ள ப்ரொஃபைல் நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ரொஃபைலு, அப்புறமா சென்டர் லைன் அது வரைஞ்சால் மட்டும் போதும். நம்ம ஈஸியாக வந்து இந்த மாடலை அட்டைன் பண்ணிடலாம். இது ரைட் பிளைனு ஸ்கெட்ச். இப்போ வந்து சென்டர் லைன் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் 8 இந்த மாதிரி வருதா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆங்கிளில் வச்சுக்குவோம். இதில் ஆங்கிளில் வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கெட்ச் வரைகிறோம். ஸ்ப்ளைன் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இங்கே ஒரு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ணி எஸ்கேப் பண்ணிக்கலாம். அப்புறமா இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்குவோம். இதை கிளிக் பண்ணி மேக் கோஇன்சிடென்ட் கொடுக்கலாமா. மேக் கோஇன்சிடென்ட் கொடுத்தோன்னா நமக்கு ஒரு சென்டர் லைன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைல் வரைஞ்சால் போதும். அதுக்கு என்ன பண்ணலான்றத நான் இப்போ சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் போங்க. ப்ளைன் க்ரியேட் பண்ண போகிறோம். ப்ளைன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி அப்புறம் கர்வை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக வந்து ஒரு ப்ளைன் கிடச்சிடும். இதில் நம்ம ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறோம். ஸ்கெட்ச் போய்க்குங்க. கண்ட்ரோல் 8 சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கங்க. சின்ன சர்க்கிளாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிள்லேருந்து இங்கே வந்து நமக்கு கனெக்ட் ஆக போகுது. என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம்னா லாஃப்ட் அந்த சென்டர் லைன் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணியாச்சு. ரெண்டாவது ப்ரொஃபைல் இந்த ப்ரொஃபைல். மூணாவது சென்டர் லைன் பேராமீட்டர் சென்டர் லைனை கிளிக் பண்ணிங்க. இந்த மாதிரி ஷேப்பு கிடச்சிருச்சு உங்களுக்கு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதோட திக்னஸ் வந்து கம்மியாக இருக்குது, இங்கே நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டாவது ஸ்கெட்ச் இருக்குல்ல, ஸ்கெட்ச் வரைஞ்சலாம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்கெட்சை எடிட் பண்ணி
இதோட டயாவை ரெடியூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ நமக்கு தேவையான எக்ஸாக்ட் சேம் ஷேப்பு கிடச்சிரும் உங்களுக்கு. இதில் மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். பிளாக் ஸ்டுடியோ மெட்டீரியல் வேணும்னா இங்கே கிளிக் பண்ணிங்க. நான் மெட்டலில் கோல்டுக்கு கிளிக் பண்ண போகிறேன். கோல்டு போகிறோம். கோல்டு தூக்கி இதில் விட்றோம். ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணும்போது இந்த இடத்துல இது பாடி காட்டும். பாடினா ஃபுல் பாடி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை போடுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இது யாருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதில் இதை டூல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட மட்டும் நிறுத்தாமல் என்னோடய ஜென்ரல் எக்ஸ்பீரியன்ஸு, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸையும் இதில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கமெண்டில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. அதுக்கான பர்டிகுலர் வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.